ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு அருமையான அரேபியன் ஒயிட் கப்ஸா செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 2 டம்ளர் அரிசிக்கு 4.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். பிரியாணி சட்டியில் 2 கிளாஸ் அரிசிக்கு 4.5 கிளாஸ் தண்ணி சேர்த்தாச்சு. இது வந்து 2 ட்ரை லெமனு, ஒரு 8 ஏலக்காய், 8 கிராம்பு, 4 பட்டை, 3 பிரிஞ்சி இலை, ஒரு 6 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு, இந்த மாதிரி நறுக்கின இஞ்சி பூண்டு ஒரு 50 கிராம் அளவுக்கு. ரொம்ப சிம்பிளாக இந்த ரைஸ் செய்கிறது, சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு, இந்த தண்ணிக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம அதை அப்படியே கொதிக்க விட போகிறோம். கொதிக்க விட்டு இந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி அந்த தண்ணியில் தான் நம்ம அந்த கப்ஸா செய்ய போகிறோம். தண்ணியெல்லாம் நல்லா கொதித்து இதெல்லாம் வெந்துருச்சு. நம்ம அதை அப்படியே இறக்கி இதெல்லாம் வடிகட்டி எடுத்துக்கலாம். தண்ணியெல்லாம் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். எதுவுமே இல்லை, நம்ம அந்த வேக வச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு அந்த தண்ணி. இதில் வந்து 2 ஸ்பூன் நெய், ஒரு 100 மில்லி அளவு ஆயில். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசியை போட்டுக்கலாம். தண்ணி கொதிச்சிருச்சு, நம்ம அரிசியை போட்டுக்கலாம். அதில் அலசி ஊற வச்ச 2 கிளாஸ் அரிசி, சாப்பாடு வேகட்டும். அடுத்து நம்ம இதுக்கு வந்து வெங்காயம், கேரட்டு எல்லாம் வெட்டி வச்சோம் இல்லையா, அதை வந்து நம்ம அப்படியே எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். வெங்காயத்தை பொரிக்கிறதுக்கு எண்ணெய், வெங்காயத்தை இந்த மாதிரி உதுத்து, இந்த மாதிரி நம்ம உதுத்து வச்சுக்கிட்டோம்னா வெட்டி அப்படியே போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு, கேரட்டு, வெங்காயத்துக்கு தேவையான அளவு, வெங்காயம் கேரட் நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டேஜில் ரொம்ப கருக விட்டுறாமல் இந்த மாதிரி நார்மலான ஸ்டேஜ்லேயே எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுங்க, இல்லைன்னா அது நம்ம எடுக்க அது இருக்கிறதெல்லாம் கருப்பாகிடும். இந்த மாதிரி ஸ்டேஜில் உப்பை செக் பண்ணிக்கலாம். போட்ட உப்பே கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு உப்பு பத்தாமல் இருந்துச்சுன்னா, தேவைப்பட்டுச்சுன்னா உப்பு சேர்த்துக்குங்க. ஒரு 25 கிராம் அளவுக்கு இதில் வந்து திராட்சை, அதே மாதிரி 25 கிராம் அளவுக்கு முந்திரி. உங்கள்கிட்ட முந்திரி இல்லை அப்படின்னா நீங்கள் முந்திரி சேர்க்க வேண்டியதில் திராட்சை கூட சேர்த்துக்குங்க, நல்லாயிருக்கும். கொஞ்சம் நேரம் கழித்து தம் போட்டுடலாம். நம்ம தம் போடுறதுக்கு ரெடி பண்ணிடலாம். நம்ம எப்போதும் தம் போடுற மெத்தடு தான். தோசைக்கல், பழைய தோசைக்கல்லை வச்சு அதில் தூக்கி அப்படியே இந்த ரைஸ் வச்சிடலாம். அடுப்பு வந்து மீடியமான ஃப்ளேம்லேயே எரியட்டும். அப்படியே அலுமினியம் பேப்பர் போட்டு மூடிடலாம். மூடி போட்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அலுமினியம் பேப்பர் வந்து
இது ஸ்டீமு வெளியே போகாத அளவுக்கு நல்லா லாக் பண்ணிடலாம். நம்ம பிரியாணிக்கு வைக்கிற அதே அளவு தான் மெத்தடு. 10 நிமிஷம் வந்து அடுப்பு எரியட்டும். அதுக்கப்புறமா 10 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம தம் உடைச்சிடலாம். மொத்தமாக ஒரு 20 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ 20 நிமிஷம் ஆச்சு, நம்ம தம் உடைச்சிடலாம். நம்ம ரைஸு சூப்பராக குக் ஆகிடுச்சு. கேரட்டு வெங்காயமெல்லாம் நம்ம பொரித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். ஒரு அருமையான ஒரு ஒயிட் கப்ஸாக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும் இந்த ரைஸு. சவுதியிலலாம் ரொம்ப ஃபேமஸான ரைஸு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.